Hello friends, welcome to TN Technical Exams and TNPSC channel. In the video நம்ம 9th standard science chemistryல unit 10 matter around us இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 2 யூனிட் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல, மோஷன் அண்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட்டர் அரவுண்ட் அஸ் டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் we use the term matter to cover all the substance and material from which the universe is composed. ஸோ நம்ம மேட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா, ஒரு பொருள் வந்து மாஸையோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறோம். த ஹேர் வி ப்ரீத், ஏன்னா ஹேர் வந்து ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணும், பட் வி கான்ட் see இட். ஆனால் அது வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும், அதே மாதிரி அது மாஸும் இருக்கும், அது வெயிட்டும் வந்து இருக்கும். தென் த ஃபுட் வி ஈட், பென்னு, கிளவுட்ஸ், stones, plants, animals, drop of water, grain of sand, everything இது எல்லாமே வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே இங்கே அண்டர்லைன் பண்ணி, அதை நீங்கள் பாருங்கள். தே ஹாவ் மாஸ் அண்ட் தே ஆக்குப்பை ஸ்பேஸ். ஸோ ஒரு பொருள் வந்து மாஸ், அதோட வெயிட் இருந்தாலோ அது வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருந்தாலோ அது வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃபில் இங்கே கொடுத்துருக்காங்க, இட் ஹாஸ் பீன் கிளாசிஃபைடு இன்டு, அதோட கிளாசிஃபைடு இன்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். So matter has been classified into pure substance and mixtures. From the point of view of chemistry, pure substance அப்படின்னா என்னன்னா, which contain only one kind of particle. ஒரு kind of particle இருந்தால் அது வந்து நம்ம pure substance சொல்கிறோம். whereas impure substance அப்படின்னா more than one kind of particles. இதை தான் வந்து நம்ம இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரே டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸில் வந்து ஸ்டோன்ஸை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டோன் தனியாக இருந்தால் அது பியூர் சப்ஸ்டன்ஸ், ரைஸ் தனியாக இருந்தால் அது பியூர் சப்ஸ்டன்ஸ். பட் ஸ்டோனும் ரைஸும் மிக்ஸ் ஆகிருக்கும் போது அது நம்ம இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரே கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அது பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒன் ஆர் மோர் கைண்ட் இருந்ததுன்னா அது வந்து இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்லைட், சவுண்ட், ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. இதெல்லாம் வந்து மேட்டர் இல்லை, பிகாஸ் ஒன்லி வி கேன் see இட். நம்மளால் அது ஃபீல் பண்ணவோ இல்லை பார்க்கவோ தான் முடியும். அது வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறதோ இல்லை அதுக்கான வெயிட்டோ வந்து இல்லை. ஸோ தே ஆர் நாட் அ மேட்டர். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மேட்டர்னா என்ன அப்படின்ற ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்ரி சப்ஸ்டன்சஸ் அரவுண்ட் அஸ் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். ஸோ மேட்டரோட கிளாசிஃபிகேஷன் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க, பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸில் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸுன்னு கிளாசிஃபை ஆயிருக்கு. ஸோ cannot be broken into simpler substance. elements cannot be broken into simpler substance. அதை வந்து நம்ம இன்னும் பிரேக் பண்ண முடியாது, இன்னும் சிம்பிள் சப்ஸ்டன்ஸை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது. எக்ஸாம்பிள் காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ விச் கேன் பி broken down into elements by some chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம இன்னும் அந்த சப்ஸ்டன்ஸை வந்து இன்னும் சின்ன எலிமெண்ட்ஸாக பிரேக் பண்ணும் போது அதை வந்து நம்ம காம்பவுண்ட் சொல்கிறோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸை கிளாசிஃபை ஆகிருக்கிறது ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்டிரோஜீனியஸ். ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்றது காம்போசிஷன் எல்லாம் சேமாக இருக்கிறது. வேறு ஹெட்டிரோஜீனியஸ்னால் அதோட காம்போசிஷன் வந்து வேரியாக இருக்கும். சுகர் ப்ளஸ் வாட்டர்,
தென் வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால். ஸோ வாட்டர் அண்ட் ஆல்கஹால் இது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். வேறு சாண்டையும் சுகரையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோஜீனியஸ். அதே மாதிரி வாட்டர் அண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஹெட்டிரோஜீனியஸ். ஸோ இது இம்பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்டிரோஜீனியஸ்ன்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸை எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இஸ் ஏர் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர், ஜஸ்டிஃபை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஹேரில் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கா இல்லை அது மிக்சரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, யூ மஸ்ட் ஹாவ் சீன் பிராஸ் ஸ்டாச்சூஸ் இன் மியூசியம் அண்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ பிராஸ் இஸ் அன் அலாய் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி அதில் 30% ஜிங்க்கும் 70% காப்பரும் இருக்கும் பிராஸில். ஸோ பிராஸ் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சர் ஆர் காம்பவுண்டான்னு கேட்டிருக்காங்க. பிராஸ் வந்து இட் இஸ் அ மிக்சர். அது வந்து காம்பவுண்ட் இல்லை, பியூர் சப்ஸ்டன்ஸும் இல்லை, இட் இஸ் அ மிக்சர். ஸோ பிராஸ் இஸ் அ மிக்சர். அது வந்து 30% ஜிங்கையும் 70% காப்பரையும் தான் அது அதோட கண்டென்ட். 30% ஜிங்க் அண்ட் 70% காப்பர். ஸோ இட் இஸ் அ மிக்சர். நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மியூசிக் அப்படின்னும் போது சாரி காமா அந்த ஸ்வரம் தான் வந்து அதோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மெட்டீரியலோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் தான் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ லைக்வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைக்வைஸ் ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சர்டைன் சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் கால்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ தஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுதான் எலிமெண்ட்ஸோட டெஃபினிஷன். ஸோ நமக்கு பீரியாடிக் டேபிள் தெரியும். அந்த பீரியாடிக் டேபிளில் 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது known to us. ஸோ 92 பார்த்திங்கன்னா அதில் 92 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகுறது, வேறஸ் 26 வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த 118 எலிமெண்ட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் formed, some naturally occurring and some artificial. ஸோ இந்த 118 எலிமெண்ட்ஸும் வந்து ஆர்டிஃபிஷியலும் இருக்குது, நேச்சுரலும் இருக்குது. அதில் நேச்சுரல் வந்து 92 எலிமெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் வந்து 26 எலிமெண்ட்ஸ். ராபர்ட் பாயில் used the name element for any substance that cannot be broken down further into a simpler substance. ஸோ ராபர்ட் பாயில் அப்படின்றவங்க என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம நிறைய எலிமெண்ட்ஸாக பிரேக் பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ், அந்த சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக பிரேக் ஆகாது. அப்படி ஃபர்தராக பிரேக் ஆகாத சப்ஸ்டன்ஸை தான் வந்து எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராபர்ட் பாயில் யூஸ்டு த name element for any substance that cannot be broken down further into simpler substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம நிறைய சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாது அப்படின்னா அதை பேர் தான் வந்து எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியம் இஸ் அன் எலிமெண்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஆட்டம்ஸ். It is not possible to obtain a simpler substance chemically from the aluminum atom. ஸோ இந்த அலுமினியம் ஆட்டமை வந்து நம்ம ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியாது, அதை வந்து ஃபர்தராக வந்து பிரேக் பண்ணி நம்மளால் வேறு சிம்பிளர் எலிமெண்ட்ஸ் வந்து அதுலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அலுமினியம் அப்படின்றது ஒரு எலிமெண்ட். அதே வந்து அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரேட், அலுமினியம் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்தராக வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து எலிமெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது
புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் எல்லாமே வந்து ஈஸியாக புரியும். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், the smallest unit of element which may or may not have an independent existence but always take part in the chemical reaction is called atom. ஸோ நம்ம எலிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த எலிமெண்ட்டில் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் வந்து நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மாலிக்யூல்ஸ், the smallest unit of a pure substance which always exist independently and can retain the physical and chemical properties of the substance is called molecule. So ஒரு pure substanceல ஒரு small unit of a pure substance, இது வந்து small unit of an element. ஸோ எலிமெண்ட் அப்படின்றது சிம்பிள் சப்ஸ்டன்ஸ், அது வந்து ஃபர்தராக டிவைட் ஆகாது. ஸோ அதில் இருக்க ஒரு யூனிட்டை தான் நம்ம ஆட்டம் அப்படின்றோம். அதே மாலிக்யூல் அப்படின்னும் போது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ பியூர் சப்ஸ்டன்ஸ், அது வந்து இண்டிபெண்ட்டாகவும் சர்வைவ் ஆகும், விச் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. அதே மாதிரி அது பிரேக் ஆகும் போது கூட அதோட ஃபிசிக்கலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அதை ரீடெயின் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 atoms ஆஃப் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் O2ன்னும் போது 2 molecules of 2 oxygen molecule consist of 2 atoms of oxygen. So H2ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்ரஜன் மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் மாலிக்யூலில் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. All elements can be classified according to various properties. ஸோ இங்கே சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது என்னென்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். 3 கிளாஸிஃபிகேஷன்: மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலோட எக்ஸாம்பிள்ஸ், மெட்டலாய்டுக்கு எக்ஸாம்பிள், தென் நான் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் மெட்டல், மெட்டலாய்ட், தென் நான் மெட்டல். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரி இதெல்லாம் வந்து மெட்டல்ஸு. போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக் வந்து மெட்டலாய்ட். கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின் வந்து நான் மெட்டல். Next, compounds. When 2 or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. For example, cane sugar is made up of 3 elements: carbon, hydrogen and oxygen. The chemical formula for cane sugar வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், எலிமெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே மேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ பார்க்குறது வந்து காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 or more elements combine chemically to form a new substance. ரெண்டு எலிமெண்ட் மேலே சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து காம்பவுண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் C12H22O11. இது வந்து கேன் சுகரோட ஃபார்முலா. இதில் வந்து கார்பன், ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இது மூணும் சேர்ந்தது தான் வந்து நம்ம இது மூணும் சேர்ந்து தான் வந்து நமக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன காம்பவுண்ட்னா கேன் சுகர் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. காம்பவுண்ட் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் விச் இட் இஸ் மேட். ஸோ இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்கணுன்றது இல்லை. அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எலிமெண்ட்ஸ். Common salt also known as sodium chloride compound. Sodium chloride, it is a compound. So sodium and chloride ரெண்டு எலிமெண்ட்ஸால் மேட் ஆகிருக்கு. சோடியம் அண்ட் குளோரைட் எலிமெண்ட்ஸால் மேட் ஆனதால் காமன் சால்ட் இஸ் அ compound. It is added to give taste to our food. It is a compound made up of metal sodium that reacts violently with water and non-metal chlorine. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் அப்படின்றது when elements combine, 2 or more elements combine, it forms a compound.
ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது. பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் இதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணாங்க. சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும், ஃப்ளூரன் காம்பவுண்ட்ஸ் வந்து டூத் பேஸ்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தான் யூசேஜில் இருக்கிறது. Next, difference between compound and element and compound. So element is element made up of only one kind of atom, whereas compound la vandu more than one kind of atom irukum. Element vandu the smallest particle that retain all its properties is the atom. Adhe inga vandu the smallest particle that retain all its properties is the molecule. Cannot be broken element, whereas compound can be broken down into elements by chemical methods. By using chemical reactions வந்து இந்த compounds வந்து நம்மளால break பண்ண முடியும். Next, mixtures. A mixture is an impure substance. It contains two or more kinds of elements or compounds or both physically mixed together in any ratio. So அந்த mixture வந்து இந்த particular ratiosல தான் இருக்கணும்ன்றதுல it can be in any ratio. So example பார்த்தீங்கன்னா tap water. அது வந்து இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் வாட்டர் அப்புறம் சம் டிசால்வ்டு சால்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்சருக்கான. டேப் வாட்டர், லெமனேட், தென் ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ். தென் சாயிலும் வந்து மிக்சர் தான். மில்க், ஐஸ்கிரீம், ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட், sea water, blood, toothpaste and paint or other examples of mixtures. Alloys are a mixture of metals. Alloys are the mixture of metals. Next, LPG gas. LPG ஓட அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா liquefied petroleum gas. ஸோ இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஹைட்ரோகார்பன் கேஸ் தான் உள்ளே இருக்கிறது. அதோட மிக்சர் பார்த்திங்கன்னா பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன். ஸோ எல்பிஜி liquefied through pressurization is used for heating, cooking, auto fuel, etc. Then difference between compound and mixture. There are differences between compounds and mixture. This can be shown by a following activity. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் படித்து பாருங்கள். வேரஸ் அயன் ஃபில்லிங்ஸ் சல்ஃபரோடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் டிவைட் த மிக்சர் இன்ட்டு 2 equal halves. மிக்சர் ஆஃப் அயன் அண்ட் சல்ஃபர், அயன் சல்ஃபைடு காம்பவுண்ட் ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கீப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மிக்சர் ஆஸ் இட் இஸ் பட் ஹீட் த செகண்ட் ஆஃப். ஸோ அயனையும் சல்ஃபரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணதை ரெண்டாக பிரித்து ஒரு ஹாஃப் அப்படியே வச்சுட்டு இன்னொரு ஹாஃபை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஆன் ஹீட்டிங் யூ வில் கெட் அ பிளாக் பிரிட்டல் காம்பவுண்ட். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனால் ஃபார்ம் ஆகிருக்கு. வேறஸ் மிக்சர் அப்படின்னும் போது we can separate it easily. The black compound is iron sulfate. So iron and sulfur by heating it gives iron sulfide. The iron sulfide formed has totally different properties to the mixture of iron and sulfur. So substances, அதோட appearance, effect of magnet on that particular substance. ஸோ அயன் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே பவுடராக இருக்கும், மேக்னெட்டில் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். சல்ஃபர் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் அதுக்குமே எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு எல்லோ பவுடர். வேறஸ் அயன் அண்ட் சல்ஃபர் மிக்சர் அது வந்து ஒரு மாதிரி டர்ட்டி எல்லோவாக இருக்கும். அயன் மட்டும் நம்ம மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணி பிரிக்க முடியும். வேறஸ் அயன் சல்ஃபைடு வந்து அது ஒரு காம்பவுண்டு ஹீட் பண்ணதால் நமக்கு கிடைக்கிறது. அயனையும் சல்ஃபரையும் ஹீட் பண்ணும்போது நமக்கு அந்த அயன் சல்ஃபைடு அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிது. அதோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் சாலிடாக இருக்குது. அதோட எஃபெக்ட் இட் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் த மேக்னெட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் நமக்கு காம்பவுண்ட் அண்ட் மிக்சருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாங்க. Then blood is not a pure substance. It is a mixture of various components. நமக்கு தெரியும் bloodல என்னென்ன components இருக்குது. platelets, RBC, WBC and plasma.
Next, mixture and compound கான differences. Mixture, it contains two or more substances. Compound, it is a single substance. Mixture வந்து the constituent may be present in any proportion, but compound வந்து the constituent are present in a definite proportion. They show the properties of their constituents, but compoundல வந்து அந்த properties வந்து காமிக்காது. அதாவது அந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமிக்காது. வென் இட் அண்டர்கோஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் த காம்பனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை யூஸிங் எ ஃபிசிக்கல் மெத்தடை வச்சு அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். பட் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் கேன் பி ஒன்லி செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் அந்த காம்பவுண்டில் இருக்க சப்ஸ்டன்ஸை நம்மளால் பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ மிக்சர் வந்து ஹோமோஜீனியஸ் ஹெட்டிரோஜீனியஸ்ன்னு சொல்லி பிரிக்க முடியும். ஸோ ஹோமோஜீனியஸ் வந்து ட்ரூ சொல்யூஷன் அண்ட் அலாய்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஹெட்டிரோஜீனியஸ் வந்து சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. Homogeneous and heterogeneous mixture. A mixture in which the components cannot be seen separately is called homogeneous mixture. It has a uniform composition and every part of the mixture has the same properties. So அந்த மிக்ஸான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன அப்படின்றது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து தனித்தனியாக நமக்கு தெரியாது. அதுதான் வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்றோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டேப் வாட்டர், மில்க்கு, ஹேர், ஐஸ்கிரீம். ஸோ இப்போ மில்கில் வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். பிகாஸ் நீங்கள் அதில் எந்த பார்ட் ஆஃப் மில்க் எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் ஹெட்டரோஜீனியஸில் அப்படி இல்லை. The mixture in which the components can be seen separately is called heterogeneous. For example, soil, mixture of iodine, common salt and a mixture of sugar and sand. இப்போ சுகரையும் சாண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர். பிகாஸ் அதை வந்து நம்ம இட் கேன் பி சீன், அந்த சுகர் தனியாக சாண்டு தனியாக அதில் வந்து பார்க்க முடியும். தென் ஆயில் அண்ட் வாட்டரும் ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் தான். நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். மிக்சர்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சப்ளிமேஷன். Sublimation, certain solid substances when heated change directly from solid to gaseous state without attaining liquid state. ஸோ நமக்கு தெரியும் சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகி கேஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ட்டு. பட் இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸில் வந்து சாலிட் வந்து டைரெக்டாக வந்து கேஷியஸாக கன்வெர்ட் ஆகிடும். வேறஸ் லிக்விட் ஸ்டேட் வந்து அங்கே நடக்காது. The vapors when cooled give back the solid substance. ஸோ அந்த கேஸ் வந்து எவாப்ரேட் ஆகும்போது அந்த வேப்பர் மறுபடியும் வந்து நம்ம கூல் பண்ணும்போது நமக்கு சாலிட் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சப்ளிமேஷன். ஸோ டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணும். ஸோ வித்தவுட் அட்டைனிங் லிக்விட் ஸ்டேட். ஸோ அந்த வேப்பரை வந்து நம்ம மறுபடியும் கண்டென்ஸ் பண்ணும்போது கூல் பண்ணும்போது நமக்கு சாலிட் சப்ஸ்டன்சஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயோடன், கேம்ஃபர், அமோனியம் குளோரைட். ஸோ அதை எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன். ஸோ இதுதான் வந்து சப்ளிமேஷனோட ப்ராசஸ். ஸோ கீழே ஒரு பர்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைனா டிஷ்ஷு, அமோனியம் குளோரைட், சால்ட் அண்ட் சாண்ட் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்குது. அமோனியம் குளோரைட், சால்ட்டு, அப்புறம் சாண்டு. ஸோ ஹீட் ஆகும்போது வேப்பர்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் வந்து கேஸாக வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுது. இங்கே ஒரு காட்டன் ப்ளக் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இன்வெர்ட்டட் ஃபனல் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கான செட்டப். ஸோ சொலிடிஃபைடு அமோனியம் குளோரைடு, இது இந்த வேப்பர்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகும்போது இந்த சைடில் வந்து உங்களுக்கு சொலிடிஃபைடு அமோனியம் குளோரைடு வந்து கிடைக்கும். வேப்பர்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். The powdered mixture of ammonium chloride and sand is taken in the china dish and covered with a perforated asbestos sheet. An inverted funnel is placed over the asbestos sheet.
The open end of the stem of the funnel is closed using cotton wool and china dishes heated. The pure vapors of volatile solid passes through the holes in the asbestos sheet and condense on the inner side of the funnel. The non-volatile impurities remain in the china dish. ஸோ இதுதான் வந்து வேப்பர் கேஸ் வந்து வேப்பர் கன்வெர்ட் ஆகி இங்கே போகும், மறுபடியும் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு சொலிடிஃபைடு ஆகிறது தான் வந்து இந்த சொலிடிஃபைடு அமோனியம் குளோரைட். ஸோ சைனா டிஷ்ஷுக்கு மேலே நம்ம அமோனியம் குளோரைடும் சாண்டும் வைக்கிறோம். ஸோ ஹீட் பண்ணும் போது இதுலேருந்து அமோனியம் குளோரைடோட வேப்பர்ஸ் எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட் அட்டைன் பண்ணி நெக்ஸ்ட் அது கூல் பண்ணும்போது நமக்கு அது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸாக சொலிடிஃபைடு அமோனியம் குளோரைடாக கிடைக்குது. இந்த ப்ராசஸ் பேர் தான் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் ப்ராசஸில் சாலிட் வந்து டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அட்டைன் பண்ணுறது தான் வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள், the hair freshers are used in toilets. The solid slowly sublimes and releases the pleasant smell in the toilet over a certain period of time. ஸோ இதெல்லாமே வந்து அந்த moth balls made of naphthalene are used for drive away moths and some other insects. These also sublime over a time. ஸோ அது ஒரு ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது டைம் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு அதோட வேப்பர்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகுறது தான் சொல்லியிருக்காங்க. ஹேர் ஃப்ரெஷர்ஸும் நாப்தலின் பால்ஸ் வருது இல்லையா, அதுவும். கேம்ஃபர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் இன் இந்தியன். கேம்ஃபர் கற்பூரம் நமக்கு தெரியும். இட் சப்ளைம்ஸ் டு கிவ் அ pleasant smell and is sometimes used as a freshener also. So mixtures, types of mixtures, அப்புறம் அதோட மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன்ஸ் என்னென்ன இந்த டேபிளர் காலமில் இருக்குது. இதில் வந்து இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த டாபிக் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் அண்ட் சாலிட் நம்ம எப்படி செப்பரேட் பண்ண முடியும்னா ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வின்னோவிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன் அண்ட் சப்ளிமேஷன். நெக்ஸ்ட்டு இன்சால்யூபிள் சாலிடும் லிக்விடும். ஸோ அதுக்கானது செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், லோடிங், ஃபில்ட்ரேஷன் அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன். 2 immiscible liquids, 2 liquids, immiscible liquids, decantation, separating funnel. Next soluble solid or liquid. So evaporation, distillation, crystallization. 2 miscible liquids na fractional distillation. Solution of 2 or more solids in a liquid, chromatography. So heterogeneous mixture ko homogeneous mixtures ko கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலமில் பார்த்துக்கோங்க. ஸோ சாலிட் மிக்சர்ஸாக இருந்ததுன்னா என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் யூஸ் பண்ண முடியும், அதே இன்சால்யூபிள் சாலிடும் லிக்விடும்னா என்னென்ன மெத்தட்ஸ், தென் 2 லிக்விட்ஸ்னால் என்னென்ன மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோமோஜீனியஸில் பார்த்திங்கன்னா 2 மிஸ்சிபிள் லிக்விட்ஸு, வேறு ஹெட்டிரோஜீனியஸில் 2 இம்மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். நெக்ஸ்ட்டு சால்யூபிள் சாலிடும் லிக்விடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்சஸ். இதில் வந்து சால்யூபிள் சாலிட் கொடுத்துருக்காங்க, இதில் இன்சால்யூபிள் சாலிடு, இதில் இம்மிஸ்சிபிள் லிக்விட், இதில் வந்து மிஸ்சிபிள் லிக்விட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் குரோமோட்டோகிராஃபி மெத்தட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா 2 or more solids, ஒரு சொல்யூஷனில் வந்து 2 or more solids என்ன லிக்விட். ஸோ அதுதான் வந்து ஒரு சொல்யூஷனில் 2 or more solids இருக்கும் போது அதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா குரோமோட்டோகிராஃபி மெத்தட்ஸை வச்சு நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த சிங்கிளாக இருக்கிற இந்த மெத்தட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மிஸ்சிபிள் லிக்விட்ஸ்னால் நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து 2 or more solids in a solutionனா குரோமோட்டோகிராஃபி மெத்தட்ஸ். ஸோ ஆல்ரெடி சப்ளிமேஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம பார்த்துருந்தது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ சென்ட்ரிஃபியூகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்சால்யூபிள் சாலிட், அதாவது அந்த சாலிட் வந்து அந்த லிக்விடில் டிசால்வ் ஆகாது, இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட். ஸோ சென்ட்ரிஃபியூகேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு அவுட்வேர்ட் ஃபோர்ஸ்.
சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு அவுட்வேர்ட் ஃபோர்ஸை தான் நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் சொல்லி சொல்கிறோம். சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபைன் இன்சால்யூபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் a solid liquid mixture can be separated in a machine called centrifuge. ஸோ அது எதை யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணுறோன்னா இந்த சென்ட்ரிஃபியூகர், இது சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்ற இந்த மிஷினில் தான் வந்து நம்ம அந்த சாலிட் லிக்விட் மிக்சரை வந்து இதில் போட்டுட்டு இதுலேருந்து நம்ம சாலிடை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து இன்சால்யூபிள் சாலிட். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும், rotates at very high speed on being rotated by centrifugal force. ஸோ இதில் என்ன ஃபோர்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா centrifugal force. The heavier solid particles move down and the lighter liquid remains at the top. ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணாங்கன்னா மில்க் டைரிஸ், centrifugation is used to separate the cream from a milk. Then washing machine, மில்க் டைரிஸ் எதுக்குன்னா துணியை வந்து கிளாத்தை வந்து ஸ்குவீஸ் பண்ணுறதுக்காக, வெட் கிளாத்தை வந்து புளியறதுக்காக இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் பேத்தாலஜிக்கல் லெபார்ட்ரிஸில் பிளட் செல்ஸை வந்து பிளட் சாம்பிள்லேருந்து செப்ரேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ த்ரீ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மில்க் டைரிஸ், வாஷிங் மிஷின், தென் பேத்தாலஜிக்கல் லெபார்ட்ரிஸில் வந்து நம்ம இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இன்சால்யூபிள் சாலிட்ஸ் வந்து சாலிட் லிக்விட் மிக்சர்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு அவுட்வேர்ட் ஃபோர்ஸ். தென் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், 2 immiscible liquid. ஸோ இந்த டேபிளர் காலமில் பார்த்தா நமக்கு தெரியும், 2 solvent extraction method வந்து 2 immiscible liquidsக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So 2 immiscible liquids can be separated by a solvent extraction method. This method works on the principle of differences in solubility of 2 immiscible liquid in a suitable solvent. For example, mixture of water and oil can be separated using a separating funnel. Solvent extraction method is used in pharmaceutical and petroleum industries. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். 2 immiscible liquids வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது எந்த பிரின்சிபல் வந்து இந்த மெத்தடுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிஃப்ரென்ஸ் இன் சொல்யூபிலிட்டி, அதாவது அந்த 2 லிக்விடோட சால்யூபிலிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ அதை வச்சு தான் வந்து அதை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம், அந்த லிக்விட்ஸை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், வாட்டர் அண்ட் ஆயில் இருக்குது அப்படின்னா அந்த மெத்தடை நம்ம இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், அதாவது ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். can be separated using a separating funnel. Solvent extraction method வந்து எங்கெங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னா pharmaceutical and petroleum industries-ல தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஓல்டு மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ். It is the main process in perfume development and it is also obtained dyes from various sources. ஸோ இது ரொம்ப ஓல்டு மெத்தட், இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது பெர்ஃப்யூம் டெவலப்மெண்ட்டுக்கும் டைஸ்க்காகவும் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் மெத்தட்னா என்னன்னு நமக்கு தெரியும். சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னது, டிஸ்டிலேஷன் இஸ் a process of obtaining pure liquid from a solution. So it is actually a combination of evaporation or condensation, ரெண்டு ஓட காம்பினேஷன் தான் வந்து நம்ம டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல்யூஷன்லேருந்து நம்ம பியூர் லிக்விடை வெளியில் எடுக்கிறோம், அதுதான் வந்து distillation process. So it is a combination of evaporation and condensation. இந்த மெத்தட், ஸோ இங்கே சும்மா அதோட அப்ரிவேஷன்ஸ், அதாவது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. A solution is heated in order to vaporize the liquid.
the vapors of the liquid on cooling condense into a pure liquid. Example, so sea water வந்து ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். This method is also used to separate two liquids whose boiling point differ more than 25 Kelvin. ஸோ அந்த ரெண்டு லிக்விடோட பாய்லிங் பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 25 Kelvin வரணும். ஸோ அப்படி இருக்க ரெண்டு லிக்விடை வந்து நம்மளால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான செட்டப் தான் இது, டிஸ்டிலேஷனுக்கான செட்டப்பு. டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபிக்ஸட் வித் அ வாட்டர் condenser. Distillation flask is fixed with a water condenser. A thermometer is introduced into the distillation flask. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு distillation flask. ஸோ இந்த distillation flask வந்து ஒரு வாட்டர் கண்டென்சர், ஸோ வாட்டர் கண்டென்சரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு இது வந்து வாட்டர் கண்டென்சர். ஸோ இது வாட்டர் கண்டென்சர், இது டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு. இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு தெர்மோமீட்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் த்ரூ அ ஒன் ஹோல்ட் ஸ்டாப்பர். அப்புறம் இந்த பல்ப் ஆஃப் த தெர்மோமீட்டர் ஷுட் பி ஸ்லைட்லி பிலோ த சைட் டியூப். ஸோ இந்த சைட் டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூபுக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும் இந்த தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த பிராக்ரிஷ் வாட்டர், அதாவது சீ வாட்டர் எதை நம்ம டிஸ்டில் பண்ண போகிறோமோ, டு பி டிஸ்டில்ட் இஸ் டேக்கன் இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த சீ வாட்டரை எடுத்திருக்கோம். அண்ட் ஹீட்டட் ஃபார் பாயிலிங். இந்த பியூர் வாட்டர் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகி இந்த சைட் டியூப் இருக்கு இல்லையா, இதில் வந்து வெளியில் வரும். வேப்பர் passes through the inner tube of the condenser. The vapor on cooling. ஸோ இந்த வேப்பர் வந்து கூல் ஆகும் போது அது கண்டென்ஸ் ஆகி இங்கே ஃப்ளாஸ்க் இருக்குது பாரு, இந்த ஃப்ளாஸ்கில் வந்து பியூர் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிடும். The vapors on cooling condense into a pure water and collected in the receiver. ஸோ இதுதான் receiver. The salt are left behind. ஸோ சால்ட் வந்து நமக்கு இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லேயே வந்து தங்கிடும். ஸோ இப்படி தான் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் நடக்கிறது. இது மெயினாக வந்து சீ வாட்டரை பியூர் ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மிஸ்ஸிபிள் லிக்விட்ஸ்க்கும் இம்மிஸ்ஸிபிள் லிக்விட்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸு. மிஸ்ஸிபிள் லிக்விட்ஸ்னால் ரெண்டு லிக்விட்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ரெண்டுமே வந்து அதில் டிசால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மில்க் நம்ம டிசால்வ் பண்ணோன்னா டிசால்வ் ஆகிடும். அதே வாட்டர் அண்ட் ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. ஸோ ரெண்டு லிக்விடை நம்ம டிசால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆச்சுன்னா அது மிஸ்ஸிபிள் லிக்விட்ஸ். அதே டிசால்வ் ஆகலை அப்படின்னா அது வந்து இம்மிஸ்ஸிபிள் லிக்விட்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா டு separate two or more miscible liquids which do not differ much in their boiling point. நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷனில் வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து அந்த டூ லிக்விட்ஸோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 25 கெல்வினுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் வந்து அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து லெஸ் தென் 25 கெல்வின் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட்ஸ் இஸ் லெஸ் தேன் 25 கெல்வின். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்ட் இன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பற்றி நமக்கு எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தரல, பட் இந்த செட்டப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்கஹால் அண்ட் வாட்டரை தான் அவங்க செப்ரேட் பண்ண போகிறாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதோட வேப்பர்ஸ் வந்து நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷனில் பண்ண மாதிரியே தெர்மோமீட்டரை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் மேலேருந்து. ஸோ வேப்பர் வந்து வேப்பர் ஆகிட்டு இந்த சைட் டியூப்பில் வந்து கலெக்ட் ஆகி ஆல்கஹால் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனோட செட்டப். புக்கில் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கான எலாபரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து தரல.
அதோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்ட் இன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி டு அப்டைன் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் டு செப்பரேட் கேஸஸ் ஃப்ரம் ஏர் டு டிஸ்டில் ஆல்கஹால்ஸ். ஸோ மெயினாக அதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு குரோமோட்டோகிராஃபி. குரோமோட்டோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி அப்சார்ப்ஷனும் அப்சார்ப்ஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்சார்ப்ஷன் அப்படின்னும் போது a process in which the particle of a substance is concentrated only on the surface of the another substance. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அப்சார்ப்ஷன். இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா, தண்ணியில் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் போட்டோன்னா வாட்டர் ஃபுல்லாகவே ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அது கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகுறது, அதோட சப்ஸ்டன்ஸ் வந்து யூனிஃபார்மாக என்டையராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது அப்சார்ப்ஷன். அதே அப்சார்ப்ஷன் வந்து இங்கில் வந்து நம்ம சாக் விட்டோம்னா இங்க் வந்து வெறும் அந்த மேலே சர்ஃபேஸ், சாக்கோட மேலே சர்ஃபேஸில் மட்டும்தான் வந்து படியும். அதுதான் வந்து அப்சார்ப்ஷன். வேறஸ் நீங்கள் அந்த சாக்கை ஒடிச்சிங்கன்னா உள்ளே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்க் வந்து சாக் உள்ளே வந்து இறங்கவே இல்லை. ஸோ சர்ஃபேஸில் மட்டும் அந்த பார்ட்டிகல்ஸ் படிஞ்சதுன்னா அது அப்சார்ப்ஷன். அதே யூனிஃபார்மாக த்ரூ அவுட் த சப்ஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்சார்ப்ஷன். ஸோ இதுதான் அப்சார்ப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. So adsorption is a process in which the particles of a substance is concentrated only at the surface of another substance. அதே absorption வந்து is a process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substances. Next chromatography அப்படின்றது is also a separation technique. It is used to separate different components of mixture based on their different solubilities in the same solvent. நம்ம சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேர்ந்தது தான் வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்றோம். அந்த சொல்யூஷனில் சால்வெண்ட்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும், சொல்யூட்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும், சால்வெண்ட்டோட ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சொல்யூட்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும், சால்வெண்ட்டோட அதாவது குவான்டிட்டி, சொல்யூட்டோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும், சால்வெண்ட்டோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சால்வெண்ட் ஒரு சில சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சொல்யூட் வில் பி டிசால்வ்ட் இன் சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருக்கும், சொல்யூட் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸாக கூட இருக்கும், இல்லை ரெண்டுமே லிக்விடாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வேறஸ் நம்ம எது சொல்யூட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது வந்து சொல்யூட்டு, குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் நம்ம சொல்யூஷன் சொல்லி சொல்கிறோம். இப்போ இங்கே குரோமோட்டோகிராஃபியில் separate different components of mixture based on their solubility. அந்த பார்ட்டிகல்ஸோட solubility பேஸ் பண்ணி சால்வெண்ட்டில் வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். It is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. ஸோ நம்ம அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரே சால்வெண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வாட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பரில் வந்து ஒரு பிளாக் கலர் இங்கை ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து வாட்டரில் ப்ளேஸ் பண்ணுறாங்க, வாட்டரில் டிப் பண்ணுறாங்க. ஸோ அந்த இந்த பேப்பர் வந்து வாட்டரை அப்படியே அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்சர்வ் பண்ணும் போது இந்த கலர்ஸ் பாருங்கள் வேரி ஆகுது, பிகாஸ் அந்த டையோட கலர்ஸ் வந்து சாலிபிலிட்டி வந்து டிஃபர் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இங்கே திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் கலர் டைஸ் இன் த sample of ink. A spot of ink, நம்ம அந்த ப்ராக்டிக்கல் பார்த்தோம் இல்லையா, a spot of ink, a spot of ink, இது குரோமோட்டோகிராஃபி பேப்பர்னா இதில் a spot of ink is put on a piece of chromatography paper. This paper is then set in a suitable solvent. ஸோ அந்த solvent வந்து water. The black ink separates into its
constituent dyes. As the solvent moves up the paper, இந்த solvent வந்து பேப்பரில் மேலே மூவ் ஆகும்போது it begin to separates into constituent dyes. As the solvent moves up the paper, the dyes are carried with it and begin to separate. They separate because they have different solubility. அதுதான் வந்து நம்ம chromatography principle பார்த்தது. In the solvent and are observed to different extents by chromatography paper. The chromatogram shows the black ink contains 3 dyes. ஸோ அந்த பேப்பரில் வந்து என்ன நமக்கு அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த black இங்கில் வந்து நமக்கு 3 dyes வந்து இருக்குது, 3 colors of dyes இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் இஸ் a mixture of solute and solvent. Homogeneous mixture of two or more substances. In a solution, the component present in lesser amount by weight is called solute, and component present in larger amount by weight is called solvent. So solute plus solvent is solution. Salt plus water, salt solution. இப்போ இந்த இடத்துல salt வந்து நமக்கு solute, water வந்து solvent. ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 3 டைப்ஸில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன். ஸோ ட்ரூ சொல்யூஷன் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்குது ட்ரூ சொல்யூஷன். We can see that in case of sugar we get a clear solution. So சுகரையும் வாட்டரும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே எதுவுமே செட்டில் ஆகாது, சுகர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். அதுதான் வந்து நம்ம ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து ஸ்டார்ச் அண்ட் வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி க்ளவுடி அப்பியரன்ஸை வந்து தரும். அது வந்து கொலாய்டல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளார், மாவையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி டர்பிட் மிக்சராக இருக்கும். கொலாய்டல் சொல்யூஷனாக இருக்காது, டர்பிட் ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா மாவு வந்து லைட்டாக வந்து செட்டில் டவுன். ஸோ அதுதான் வந்து சஸ்பென்ஷன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன். ஸோ இது எப்படி நம்ம வேரி பண்ணுறோன்னா இதோட பார்ட்டிக்கல் சைஸை வச்சு தான் நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்ட்டிக்கலோட சைஸு. ஸோ ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னும் போது நமக்கு பார்ட்டிக்கல் சைஸ் வந்து 10⁻⁹, அதாவது 1/10 7 zeros வரும் இங்கே சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிக்கலோட சைஸ், 7 zeros வரும். 1 இந்த மாதிரி 1 போட்டு 7 zeros 10⁻⁷ சென்டிமீட்டர் தான் ட்ரூ சொல்யூஷன். அதே பார்ட்டிக்கல் சைஸ் கொலாய்டல் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 10⁻⁷ to 10⁻⁵. பட் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 10⁻⁵ சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொலாய்டல் சொல்யூஷன். ஸோ கொலாய்டல் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கலோட சைஸ் வந்து 10⁻⁷ to 10⁻⁵ சென்டிமீட்டர். ஸோ அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து இந்த மாதிரி டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ்லேயும் இருக்குது, டிஸ்பர்ஷன் மீடியம்லேயும் இருக்குது. The colloidal solution is a heterogeneous system consisting of dispersed phase இருக்குது, dispersed medium இருக்குது. The dispersed phase or dispersed medium can be solid, liquid or gas. ஸோ அதோட காம்பினேஷன் வந்து இங்கே 8 கொடுத்துருக்காங்க. இப்போ கொலாய்டல் சொல்யூஷனில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்குது, டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்குது. அதோட ஃபேஸ் வந்து சாலிட்னா நம்ம அது வந்து சாலிட் சொல்யூஷன் சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து அலாய்ஸ், ஜெம்ஸ், கலர்டு கிளாஸ். அதே வந்து சாலிட் ப்ளஸ் லிக்விட் அப்படின்னா சொல்யூஷன். ஸோ பெயிண்ட், இங்கு, எக் ஒயிட் அதெல்லாம். தென் சாலிட் அண்ட் கேஸ்னா ஏரோசல், ஸ்மோக்கு, டஸ்ட் அதெல்லாம். தென் லிக்விட் சாலிட்னா இட் ஃபார்ம்ஸ் அ ஜெல், கர்ட், சீஸ், ஜெல்லி. லிக்விட்னா எமல்ஷன். ஸோ மில்க், பட்டர், ஆயில் இன் வாட்டர் அதெல்லாம் வந்து எமல்ஷன். தென் லிக்விட் கேஸ்னா ஏரோசல், மிஸ்ட், ஃபாக், க்ளவுட்ஸ். கேஸில் லிக்விட் அப்படின்னா
சாலிட் ஃபோம், கேக், பிரெட் அதெல்லாம். தென் கேஸ் லிக்விட்னா ஃபோம், சோப், லேதர், ஏரேட்டட் வாட்டர். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். பேஸ்ட் ஆன் த அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து 8 காம்பினேஷனில் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதில் அக்கர் ஆகாதது பார்த்திங்கன்னா கேஸ் தான் அக்கர் ஆகாதது. நெக்ஸ்ட்டு ப்ரௌனியன் மூமெண்ட். ஸோ இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் ஆர் வியூட் அண்டர் த, நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே இந்த கொலாய்டல் சொல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஜிக்ஸாக்ல தான் மூவ் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ப்ரௌனியன் மூமெண்ட். When the colloidal solution are viewed under a powerful microscope, it can be seen that the colloidal particles are moving constantly and rapidly. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும், அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஜிக்ஸாக் டைரெக்ஷன்ஸில். த ப்ரௌனியன் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் இஸ் டியூ டு த அன்பேலன்ஸ் பம்பார்ட்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் பை மாலிகூல்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட் எதனால் வருதுன்னா இந்த டிஸ்பர்ஷன் மீடியமில் இருக்க அன்பேலன்ஸ்டு பார்ட்டிகல்ஸால் தான் இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்து நடக்குது. டிஸ்பர்ஷன் மீடியம். நெக்ஸ்ட்டு டிண்டால் எஃபெக்ட். ஸோ லைட்டை வந்து நம்ம கொலாய்டல் சொல்யூஷனில் பாஸ் பண்ணோன்னா அந்த லைட் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. டிண்டால் observed that when a strong beam of light is focused on the colloidal solution, the path of beam becomes visible. ஸோ அதுக்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட். ஸோ அந்த எலிமினேட்டட் பாத் வந்து டிண்டால் கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம ட்ரூ சொல்யூஷனில் வந்து இந்த பீமை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாத் ஆஃப் பீம் வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த டிண்டால் எஃபெக்ட் வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னா ஹெட்லைட்ஸ், வெஹிக்கல்ஸில் இருக்க ஹெட்லைட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை, இதுவும் வந்து டிண்டால் எஃபெக்டால் தான் நமக்கு விசிபிளாக இருக்குது. இங்கே வந்து சஸ்பென்ஷன், கொலாய்டல் சொல்யூஷன், ட்ரூ சொல்யூஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன், ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ சஸ்பென்ஷன்னா பார்ட்டிக்கல் வந்து கிரேட்டர் தென் 100 நானோமீட்டர். நம்ம அங்கே பார்த்தது 10⁻⁻5 சென்டிமீட்டர் கிரேட்டர் தென். அதே மாதிரி ஃபில்ட்ரேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆன் தேர் ஓன், அதுவாக வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடும். அப்பியரன்ஸ் வந்து ஒப்பேக்கு, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, அதாவது ஒப்பேக்காக இருக்கும், நம்ம விசிபிளாக இருக்காது. அந்த சைடு இருக்க பார்ட்டிகல்ஸை நம்மளால் பார்க்க முடியாது சப்ஸ்டன்ஸு. டிண்டால் எஃபெக்ட் ஷோஸ் டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் டஸ் நாட் டிஃப்யூஸ். ப்ரௌனியன் மூமெண்ட்டும் பார்க்கலாம் நம்ம ஒரு சில டைமில் மே ஷோ. அதே மாதிரி அதோட நேச்சர் வந்து ஹெட்டிரோஜீனியஸ் தான். கொலாய்டல் சொல்யூஷனில் நமக்கு 1 to 100 நானோமீட்டர் ஃபில்ட்ரேஷன் வந்து இம்பாசிபிள். அதே நம்ம எப்படி பார்ட்டிகல்ஸை வந்து கீழே செட்டில் பண்ண முடியும்னா சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி செட்டில் பண்ண முடியும். அப்பியரன்ஸ் வந்து செமி டிரான்ஸ்பரண்ட், ஒரு மாதிரி பிளர்டு இமேஜ் வந்து நமக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. டிண்டால் எஃபெக்ட் கிளியராக தெரியும். டிஃப்யூஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். டிஃப்யூஷன்ன்றது இங்கே இந்த சைடு இருந்தால் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சைடு போகிறது. ஸோ டிஃப்யூஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். நேச்சர் வந்து இதுவும் வந்து ஹெட்டிரோஜீனியஸ் தான். நெக்ஸ்ட்டு ட்ரூ சொல்யூஷன். இது வந்து ட்ரூ சொல்யூஷன். ஸோ பார்ட்டிகல் சைஸ் லெஸ் தென் 100 நானோமீட்டர். ஃபில்ட்ரேஷன் வந்து இதில் இம்பாசிபிள். செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் நம்மளால் பண்ண முடியாது. அப்பியரன்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த சொல்யூஷனை அந்த சைடு வச்சுட்டு அந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும் அந்த சைடு இருக்க சப்ஸ்டன்சஸ். டிண்டால் எஃபெக்ட் கண்டிப்பாக இதில் இருக்காது. டிஃப்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இட் டிஃப்யூசஸ் ரேப்பிட்லி. நெக்ஸ்ட்டு ப்ரௌனியன் மூமெண்ட் பார்த்திங்கன்னா மே ஆர் மே நாட் ஷோ. நேச்சர் வந்து இதுவும் ஹோமோஜீனியஸ் நேச்சர், இது ஹோமோஜீனியஸ். வேறு இது ரெண்டும் வந்து ஹெட்டிரோஜீனியஸ் நேச்சர். இது ஹோமோஜீனியஸ்ன்றதால நம்ம அதை ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
Next, emulsion. Emulsion a special kind of colloids. So emulsion is a colloid of two or more immiscible liquids. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே miscible liquids தான், பட் இதில் வந்து immiscible liquids. ஸோ immiscible liquids அப்படின்னாவே அந்த ரெண்டு லிக்விட்ஸும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகாது. அப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஆயில் அண்ட் வாட்டரை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். So when one liquid is dispersed in another liquid, this means one type of liquid particles get scattered in another liquid. ஸோ இதுதான் வந்து எமல்ஷன், அதாவது ரெண்டு இம்மிசிபிள் லிக்விடை மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து எமல்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So the process of turning liquid mixture into an emulsion is called emulsification. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் மில்க், பட்டர், க்ரீம், எக் யாக், பெயிண்ட்டு, காஃப் சிரப்ஸு, ஃபேஷியல் க்ரீம்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். டைப்ஸ் ஆஃப் எமல்ஷனில் நமக்கு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆயில் இன் வாட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வாட்டர் இன் ஆயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆயில் இன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா சி எடுத்துக்கோங்க. சியில் வந்து ஒரு சில ஆயில் ட்ராப்லெட்ஸ் வந்து ட்ராப் ஆகும் ஷிப்பில் எடுத்துகிட்டு வரும்போது. ஸோ அதை தான் வந்து ஆயில் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து க்ரீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே வாட்டர் அண்ட் ஆயில் அப்படின்னா ஆயிலில் சப்போஸ் நம்ம குக் பண்ணும் போது ஆயிலில் வந்து ஒரு 2 ட்ராப்லெட்ஸ் வந்து வாட்டர் விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வாட்டர் அண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பட்டர், இதோட எக்ஸாம்பிள் வந்து க்ரீம். ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன். ஸோ இந்த டைப்ஸை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the two liquids mixed can form different types of emulsion. For example, oil and water can form an oil and water emulsion. அதே வந்து example cream, where the oil droplets are dispersed in water, or they can form a water and oil emulsion with water dispersed in oil. So water dispersed in oil அப்படின்னா அது வந்து water and oil emulsion. அதே வந்து ஆயில் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர்னா ஆயில் அண்ட் வாட்டர் எமல்ஷன், ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. க்ளாசரியில் நம்ம பார்த்து அதே டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் அதுக்கான மீனிங்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த செப்பரேஷன் ஆஃப் டென்சர் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அ லைட்டர் பார்ட்டிக்கல் by rotation of high speed called centrifugation. Among the following dash is a mixture. So juice தான் வந்து mixture. Next, when we mix a drop of ink in a water, we get a homogeneous mixture. Because அந்த ink வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகி வாட்டரோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் 4th question, dash is essential to perform separation of solvent extraction method, separating funnel. 5th, dash has the same properties throughout the sample. Pure substance தான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த சாம்பிள்லேருந்து எந்த பார்ட் எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் immiscible in each other, so it is true. A compound cannot be broken into simpler substances chemically, so it is false. Liquid colloids are called gel, அது வந்து false. நம்ம liquid and solid தான் வந்து gelன்னு சொல்லி சொல்கிறோம். Buttermilk is an example of heterogeneous mixture, it is true. Aspirin is a composition of 60% carbon, 4.5% hydrogen and 35.5% oxygen by mass. Aspirin is a mixture, it is false. ஏன்னா aspirin வந்து compound. Next, match the following. First, element வந்து made up of atoms, compound வந்து pure substance, colloid வந்து made up of molecules,
சஸ்பென்ஷன்ன்றது செட்டில் டவுன் ஆன் ஸ்டாண்டிங்கு, கீழே செட்டில் ஆகுறத நம்ம சஸ்பென்ஷன் சொல்கிறோம். மிக்சர் வந்து இம்ப்யூர் சப்ஸ்டன்சஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு a dash mixture has no distinguishable boundary between its compound, homogeneous mixture. Second, an example of a substance that sublimes is naphthalene. So இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். Alcohol can be separated from water by distillation. Next, in petroleum refining, the method of separation used is fractional distillation. Next, chromatography is based on a principle of absorption and adsorption. So ரெண்டு பிரின்சிபலும் அதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே வித் புக் பேக் கொஷினுக்கான ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் 2 யூனிட் வந்து போட்டிருக்கேன், மோஷன் அண்ட் மெஷர்மெண்ட். சப்போஸ் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.